ஓம் முருகா போற்றி, பாம்பன் சித்தரே போற்றி. இங்கே பாருங்கள், பாம்பன் சித்தருடைய நுழைவாயில். இங்கே பாருங்கள், இந்த கோயிலில் வியாழக்கிழமை சரியான கூட்டம் இருக்கும். இந்த கோயிலில் நம்ம போனோம்னா நமக்கு வேண்டிய வரங்கள், சித்தர்கள் ஜீவசமாதிக்கு ஏன் போகிறோம்? ஏன்னா சித்தர்கள் முருகனுடைய வரம் வாங்கி நம்ம மக்களுக்காக அவங்க மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக வரம் வாங்கி உட்காந்துருக்காங்க. நாங்கள் அங்கே போகும்போது இவங்கெல்லாம் இறை தூதர்கள். இவங்க நமக்காக நன்மை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா நம்மளுடைய பாவ கர்மங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் தான் சித்தர்கள். அதுக்காக தான் நம்ம சித்தர்களை நாடி போகிறோம். சித்தர்களுக்கெல்லாம் வாழ்க்கைகள் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க முழுமையாக துறவரம் பெற்று ஈசனுடைய பவர் வாங்கி அதே முருகனுடைய அருள் பெற்று அவங்க நமக்காக தியானத்தில் இறைவன் படைக்கப்பட்டது. பாருங்கள் எவ்வளோ பார்க்கிங். இங்கே பாருங்கள் மூலஸ்தானம். இங்கே பாருங்கள் மூலஸ்தானத்தில் பாருங்கள் எவ்வளோ அருமையான வர்ணம் கோலங்கள். அங்கே பாருங்கள் நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. மக்கள் கூட்டம் பாருங்கள். அங்கே கருவறையை உள்ளே காமிக்க முடியாது. இங்கே தர்சனத்தை பாருங்கள். நல்லா அவருடைய அருள் பெறுங்க. உங்களுடைய இன்பம் நிறைய பெருகட்டும், துன்பங்கள் விலகட்டும். சித்தர்களை எப்பொழுதுமே நம்ம தரிசித்தா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். எப்போ வேணாலும் போகலாம் எங்கள் கோயிலுக்கு. நீங்கள் வியாழக்கிழமை மிக சிறப்பு. ஏன்னா வியாழக்கிழமை குரு பகவானுடைய இவங்கெல்லாம் நமக்கு குரு. சித்தர்கள்லாம் நமக்கு குரு. பாருங்கள் எவ்வளோ மக்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். பார்க்கிங் எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க. சுத்தமாக பாருங்கள். கோபுரம், கருவறை இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். கோல்டு கலர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இங்கே பாருங்கள் கடையில் எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம். இந்த கூட்டம் அன்னதானம் சாப்பிட்றதுக்காக அன்னதானம் டெய்லி அன்னதானம் உண்டு. பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.